ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2026 வெளியான பராபர் பிரேமிஸ்தா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு அழகான கிராமங்க. ஆனா இந்த கிராமத்து மக்கள் ரெண்டு தரப்பினர்களா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு தரப்பினர்களோட பேரு தர்மானி, இன்னொரு தரப்பினர்களோட பேரு கர்மானி அப்படின்ட்டு. ரெண்டு குரூப்புமே ஒரே கிராமத்துல தான் கைஸ் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு ஆகவே ஆகாது. இவங்கள அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க, அவங்கள இவங்க சேர்த்திக்க மாட்டாங்க. இதுக்கிடையில இந்த ரெண்டு குரூப்ல இருந்து ஒரு பையனும் பொண்ணும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருந்தா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேர்த்தனால சேர்ந்து வாழ முடியாது, அதனால கிராமத்தை விட்டே ஓடிடலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா ஓடி போயிட்டாங்க. ஆல்ரெடி ரெண்டா இருக்கக்கூடிய கிராமம் துண்டாகிறதுக்காக கலவரமெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருதுங்க. அப்பதான் அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் நடக்குதுங்க. அந்த ட்விஸ்டுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே. கிராமத்து பேக்ட்ராப்ல எடுக்கப்பட்ட இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க. அதே சமயம் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஈவென்ட்ஸை வச்சு தான் எடுத்திருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க. அந்த குடும்பத்துல அம்மா, அப்பா, பொண்ணு, பையன் இருக்குங்க. பையன் வந்து ரொம்ப சின்ன பையனா இருக்கான். இப்போ இவங்க 4 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பா கண் கலங்கிட்டே பொண்ணு கிட்ட கேக்குறாரு, என்ன காரியமா நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்ட்டு. ஏன்பா இப்படி பேசுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் விஷயம் தெரிய வருது. பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ அவனை காதலிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல, பையன் ரொம்ப நல்ல பையன்பா அப்படின்னு இந்த பொண்ணு சொல்றா. அவன் நல்ல பையனாவே இருக்கட்டும், ஆனா அவன் தர்மானி ஃபேமிலியை சார்ந்தவன். தர்மானி ஃபேமிலியை சார்ந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நம்மள எல்லாருமே கேவலமா பாப்பாங்க. இத்தனை வருஷமா இந்த கிராமத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. நம்ம ஜாதிக்காரங்களே நம்மள கேவலமா பாப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த தர்மானி ஃபேமிலிக்காரங்க நம்மள ஏளனமா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்கப்பா, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்குது, நான் கட்டினா அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு ரொம்ப உறுதியா சொல்றாங்க. இதை கேட்டு அம்மா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்க அப்பா எவ்வளவு ஃபீல் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ மனசாட்சியே இல்லாம அவர்கிட்ட இப்படி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கும் போது அப்பா சொல்றாரு, எனக்கு தெரியுமா நீ இப்படிதான் பேசுவேன்னு, நீ அந்த பையன் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கன்னு எனக்கு தெரியும். பட் என்னால என்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்க முடியாது, தலை குனிஞ்சு நடக்க முடியாது. அதனால நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கலந்துட்டோமா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஆக்சுவலா ஒரு பொண்ணு சாப்பிடுற சாப்பாட்டுல மட்டும் விஷம் கலக்கலங்க, அந்த பொண்ணு செத்து போனாலும் பிரச்சனை வரும் தானே. அதனால மொத்த சாப்பாட்டுலயும் ஒரு விஷம் கலந்துட்டாருங்க. மொத்த குடும்பமும் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு எல்லோருமே இறந்து போறாங்க. இந்த கிராமத்தினர்களுடைய மனநிலை இப்படிதான் இருக்கு அப்படின்றத நம்ம கிட்ட காமிச்சு இந்த படத்துக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஜெனரலா இந்த கிராமத்தினர்கள் ரெண்டு தரப்பினர்களா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் பாத்தீங்கன்னா தர்மேனி, இன்னொரு குரூப் பாத்தீங்கன்னா கர்மேனி. ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப் ஆகவே ஆகாதுங்க. இவங்க இருக்கிற இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கிற இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில ரெண்டு தரப்பினர்களும் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு தகராறு நடக்குங்க. இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துதான் ஆரம்பிச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. சரி, எப்ப இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இந்த கிராமத்தினர்களுக்கு தெரியல. தலைமுறையா இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஆனா இது எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. இப்ப இந்த கிராமத்துக்குள்ள ஒரு பஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த பஸ்ல இந்த ஊருக்கு புதுசா போஸ்டிங் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை காட்டுறாங்க. அவர் பஸ்ல ஒரு சீட்ல உட்காந்துட்டு வந்துகிட்டு இருப்பாருங்க. அப்ப அதே பஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சீட் காலியா இருக்கும். ஒரே ஒரு பேசஞ்சர் மட்டும் நின்னுக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாரு. அவரை கூப்பிட்டு, எங்க சீட்டு காலியா இருக்குல்ல, உட்காரலாம்ல அப்படிங்கும் போது அந்த நபர் அந்த சீட்டை பாக்குறாரு, வேண்டாம் அப்படின்ட்டு ஒதுங்கி போய் நின்றுறாரு. அப்பதான் அந்த பஸ்ல இருக்கிறவர் சொல்றாரு, இந்த கிராமத்துல ரெண்டு தரப்பினர்களா பிரிஞ்சிருக்கிறோங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிறவரு கர்மேனி ஜாதியை சார்ந்தவரு, நின்னுட்டு இருக்கிறவரு தர்மேனி ஜாதியை சார்ந்தவரு. சோ ரெண்டு பேரும் ஒரே இடத்துல ஒன்னா உட்கார மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன கிராமண்டா இது அப்படின்னு இந்த கவர்மெண்ட் ஆபீசரும் யோசனை பண்ணிட்டே டிராவல் பண்றாருங்க. ஃபைனலி அந்த கிராமத்துல வந்து இறங்குறாரு. அந்த கிராமத்தோட பேரு ருத்ராரம் அப்படின்ட்டு. இந்த கிராமத்துக்குள்ள 2 ரோடு போகுதுங்க. ஒரு ரோடுல இந்த கார்மேனி ஜாதியினர்கள் போறாங்க, இன்னொரு ரோடுல இந்த தர்மேனி ஜாதியினர்கள் போறாங்க. கவர்மெண்ட் ஆபீசருக்கு இந்த சர்பஞ்சோட வீடு தெரிஞ்சுக்கணும். அதனால கார்மேனி அப்படின்றவர்கிட்ட போயிட்டு சர்பஞ்சோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாரு. சரி, தர்மேனி ஆளுங்க கிட்டயாவது கேட்கலாம் அப்படின்ட்டு அங்க போய் கேட்டா, நான் யாருக்கும் ஓட்டு போட கிடையாது, யாரையும் உட்கார வைக்க கிடையாது அப்படின்ட்டு அவரும் போயிடுறாரு. சரி, பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு கூகுள் மேப் போட்டு நடந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நடந்து போக ஆரம்பிக்கிறாருங்க. ஃபைனலி அந்த பஞ்சாயத்து ஆபீஸையும் ரீச் பண்றாருங்க. அங்க ஒரு யூடியூபர் இருக்காரு. அவர் இந்த கவர்மெண்ட் ஆபீசரை பார்த்துட்டு, ஓ நீங்க தான் புதுசா வந்திருக்கிற செக்ரட்டரியா, உங்க பேர் என்ன சார் அப்படின்னு கேட்க, பவன் அப்படின்றாருங்க. நீ என்னமா நீங்க பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் சார் இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் ஆபரேட்டரா இருந்துட்டு இருக்கிறேன். யூடியூபர் ஆகணும், யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை. அதனால இந்த பஞ்சாயத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து யூடியூப்ல போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பவன் சொல்றாரு, என்னையா ஊர் இது, சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் அடிச்சு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. அங்க கட் பண்ண இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு குடிமகனை காட்டுறாங்க. அவனுக்கு இப்ப சரக்கு வாங்குறதுக்கு கையில காசு இல்லைங்க. வீட்டுல அங்க அங்கன்னு இருக்கிறதெல்லாம் பொறுக்கி போட்டு எப்படியோ ஒரு பீர் வாங்குறதுக்கான பணத்தை ரெடி பண்ணிட்டான். கிராமத்துல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தள்ளி வந்து காசை கொடுத்து பீர் வேணும் அப்படின்னு கேட்க, பீர் எல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு கடைக்காரர் சொல்றாரு. இவன் கெஞ்சறான், ஏன்னா நான் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கிறேன், ஒரு பீர் கூட இல்லையானா, என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிப்பா நான் குடிக்கிறதுக்கு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை வேணா தரேன் அப்படின்னு கொண்டாந்து டேபிள்ல வைக்கிறாரு. பார்த்தா அங்க தர்மேனி ஜாதிக்காரங்க தண்ணியை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பணம் கொடுக்கறதுக்காக வரும்போது கை தட்டி விட்டு டேபிள் மேல வச்சிருந்த பீர் பாட்டில் கீழே விழுந்து உடைஞ்சு போயிருது. இருந்த ஒரே ஒரு பீர் பாட்டிலையும் உடச்சிட்டியாடா
அப்படின்னு சொல்லி இவன் சத்தம் போட, கர்மேனி ஜாதிக்காரன் தானே நீ எப்படி தர்மேனி ஜாதிக்காரனை எதிர்த்து வாய்ஸை ஒசத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் மேலேயே கை வச்சுட்டல, இருற பசங்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் இவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அடிச்சவன் தனியா சைக்கிள்ல வந்துகிட்டு இருப்பான். அவனை போட்டு பொலன்னு எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் இவன் அவனோட ஆட்களை எல்லாம் கூப்பிட அந்த இடத்துக்கு வந்து இவனை அவனுங்க காப்பாத்துறானுங்க. அதே சமயம் அவன் ஓட்டிட்டு வந்த சைக்கிளை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய குளத்து பக்கம் தள்ளி விட்டுறானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, கார்மேனி ஆட்கள் கிட்ட தர்மேனி ஆட்கள் அடி வாங்கிட்டாங்க அப்படின்ற பேரே வேண்டாம், யாரு கேட்டாலும் வலிக்கி விட்டு கீழே விழுந்துட்டேன்னு சொல்லு, காலையில வந்து சைக்கிள் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் அந்த பசங்களை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறானுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுங்க, கொஞ்சம் ரவுடிசம் எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு தான். காலேஜ் முடிச்சுட்டு கிராமத்துக்கு வரும்போது ஹீரோனுக்கு விஷயம் தெரிய வருது. நேத்து ராத்திரி பாத்தீங்கன்னா நம்ம பையன் ஒருத்தனை அவங்க ஆளுங்க அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பையனை பாக்குறதுக்காக ஹீரோயின் போறாங்க. அவன் ஒரு சைடு கால் உடைஞ்சிருக்கு, உன்னோட ஒரு சைடு காலை உடைச்சவனோட ரெண்டு சைடு காலையுமே நான் உடைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தெளிவான ஒரு ஸ்கெட்சை போட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் ஒரு டீமா ஃபார்ம் பண்றாங்க அந்த குரூப்பை அட்டாக் பண்றதுக்காக. நம்ம ஹீரோன் எப்படி இந்த டீமுக்கு ஹெட்டோ அதே மாதிரி நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கு ஹெட்டா இருக்கிறாரு. இந்த ரெண்டு டீமும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோடைய டீம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறதுனால ஹீரோனுடைய டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடிடுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் பயத்துல ஒளிஞ்சுப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ போய் எட்டி பார்க்கும்போது ஹீரோனோட இடுப்பு மட்டும் தெரியும். சத்தம் போட்ட உடனே ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே அந்த இடத்த விட்டு வந்துருவாருங்க. அங்க கட் பண்ணா ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனோட அப்பா இருக்கிறாரு இல்லையா, ஹீரோனுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு மாப்பிள்ளை தேட ஆரம்பிக்கிறாருங்க. ஒரு நபர்கிட்ட சொல்லியும் வைக்கிறாரு. கிராம பஞ்சாயத்து ஆபீஸ்ல மீட்டிங் அப்படின்ட்டு இந்த பவன் வந்து பார்த்தா பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வெளியில எல்லாரும் கம்புங்கட்டைங்களோட நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்க, எல்லாம் மீட்டிங் வந்திருக்காங்க சார் அப்படின்னு கூட இருக்கிறவரு சொல்றாரு. மீட்டிங்க்கு சர்பஞ்சும் வார்டு மெம்பர்ஸும் மட்டும் வந்தா போதும், இவங்க எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த கிராமத்துல எப்போதும் இப்படிதான் சார் இருக்கும், பாத்தீங்களா டீ எல்லாம் கூட சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னைக்கு கல்யாணம் கன்ஃபார்ம் சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். யாருக்குடா கல்யாணம், என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி இந்த பவன் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஆக்சுவலா இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல எடுக்க போற முடிவுகளுக்கு இவங்க எல்லாம் நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க அப்படின்னு டீ கடைக்காரர் சொல்றாரு. பார்த்தா அங்க ஒரு டாக்டர் பாத்தீங்கன்னா மொத்த ஹாஸ்பிட்டல் செட்டப்பையுமே அங்க கொண்டாந்து வச்சிருக்காருங்க. இந்த கிராமத்துல இருக்கக்கூடிய டாக்டர் முதற்கொண்டு இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அடாப்ட் ஆயிட்டாருங்க. இப்ப ஆபீஸ்க்குள்ள மீட்டிங் நடக்குதுங்க. இந்த கிராமத்துக்கு கவர்மெண்ட் ஒதுக்குன நிதியில ஒரு 15 லட்சம் ரூபாய் பேலன்ஸ் இருக்குது போலங்க. அந்த 15 லட்சம் ரூபாய் வச்சு இந்த கிராமத்துக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பவன் சஜஸ்ட் பண்றாரு. ஆனா இந்த கிராமத்தினர்கள் ரெண்டு தரப்பா பிரிஞ்சிருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த கருத்து கைகலப்பா மாற ஆரம்பிக்குதுங்க. இது எல்லாத்தையுமே அந்த யூடியூபர் உள்ள இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்குள்ள வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வெளியில அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ரத்த தெறிக்க தெறிக்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க கைஸ். ஒவ்வொருத்தனுக்கு அடிபட இந்த டாக்டர் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல நடந்த விஷயங்களை எல்லாம் வீடியோவா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரிய வருது, ஹீரோனுடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவரு ஹீரோடைய அப்பா மேல கை வச்சிருக்காருங்க. அது எப்படி நம்ம சும்மா விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோனோட ஏரியா பக்கம் போக ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் வந்து வழிமறைக்கிறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க ஏரியாக்குள்ளேயே நீ வருவ அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, உங்க அப்பா எங்க அப்பா மேல கை வச்சிட்டாரு, அதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. பழி வாங்குற மூஞ்சிகளை பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸையும் ஹீரோவையும் கலாய்க்கிறாங்க. என்ன மீறி எங்க அப்பாவை தொற்றுவியா, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு ஹீரோவோட நெஞ்சிலேயே அடிக்க, ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு தைரியம் இருக்கிறது இருக்கட்டும், அன்னைக்கு ராத்திரி சண்டை நடந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தி அந்த கலவரத்துல இருந்து தெரிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா. அவளோட முகத்தை சரியா பார்க்க முடியல, அந்த வெளிச்சத்துல அவளோட இடுப்பு மட்டும் தான் தெரிஞ்சது, அந்த இடுப்புக்கு சொந்தக்காரி நீ தானே அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோட அப்பா கிட்ட இருந்து போன் கால் வரவும் இவங்க பிளானை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஹீரோயினா இவர் கலாய்ச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சம்மக்கம் வருதுங்க. இப்ப ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் பைக்ல ட்ரிபிள்ஸ் போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா போலீஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்து, போலீஸ் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ் ஆடா போறீங்க அப்படின்னு ரோட்லயே நிப்பாட்டிடுவாங்க. போலீஸை பார்த்து பம்பிட்டு இவங்க 3 பேரும் நின்னுட்டு இருக்கிறத தூரத்துல இருந்து நம்ம ஹீரோயின் பார்த்து கலாய்ச்சி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஹீரோக்கு செம்ம காண்டாவுங்க. இப்ப டீ கடையில் உட்காந்து இவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க, இவனாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாரு, ஆக்சுவலா ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அவங்க அப்பா வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாராமா அப்படின்ட்டு. ஆமாடா, அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும், அந்த கல்யாணம் தாம் தூம்னு நடக்கணும், ரொம்ப கிராண்டா நடக்கணும். கல்யாணம் முடிஞ்சு முதலிரவு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் புருஷன் விட்டுட்டு ஓடிடணும், அவ திரும்ப இந்த ஊருக்கு வரும்போதே அவளை நம்ம வாழ வெட்டியா பார்க்கணும், அது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனா அந்த மீடியேட்டர் பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருப்பாரு. இதுல ஒரு பையனை சூஸ் பண்ணுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஹீரோயின் எல்லா போட்டோஸையும் வாங்கி பார்த்துட்டு எனக்கு யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருவாங்க. மறுபடியும் தன்னோட டீமை மீட் பண்றதுக்காக போறாங்க. அன்னைக்கு ராத்திரி அடிச்சதுக்கு இன்னும் பழி வாங்காம இருக்காங்க இல்லையா, அதனால நம்ம ஸ்கெட்ச் போட்டு போனா எல்லாம் வேலைக்காவது, இந்த டைம் டைரக்ட் அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும்போது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அசராம அங்க உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. சண்டை செஞ்சு யார் பெருசுன்னு பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க களத்துல இறங்கி ரெண்டு தரப்பினர்களும் பயங்கரமா சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியலங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனை அவசர அவசரமா வீட்டுல இருக்கிறவங்க ரெடியாக சொல்றாங்க. என்னன்னு கேட்டா, உன்னோட அப்பாவே ஒரு மாப்பிளைய பார்த்துட்டாரு, இன்னைக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனுக்கு புடவையெல்லாம் கட்டி விட்டு காஃபியை கையில கொடுத்து கொண்டாந்து
கொடுக்க சொல்ல ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா கல்யாணத்துல விருப்பமே இல்லைங்க. அதனால அந்த பையன் கிட்ட காஃபி கொடுத்துட்டு இங்க பாருங்க எனக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, டீ குடிச்சிட்டு நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருது. என்னடி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு ரொம்ப கோவத்தோட அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக ரூம்குள்ள போகும்போது அப்ப அவங்க கையில இருக்கக்கூடிய காயத்தை கவனிக்கிறாங்க. இந்த காயம் எப்ப ஆனது அப்படின்னா நேற்று ராத்திரி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டைம்ல ஆனது. சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் தடுமாறி அங்க உடஞ்சு கிடக்கக்கூடிய பாட்டில போய் விழ போயிருவாங்க. அப்ப நம்ம ஹீரோ பட்டுன்னு வந்து கையை பிடிச்சிருவாருங்க. அப்ப ஏற்பட்ட காயம் தான் அது. சண்டை போடும்போது கூட ஹீரோனுக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கான்சியஸோட சண்டை போட்டு இருந்திருப்பாரு. சோ அது நம்ம ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. இவ்வளவு நாள் நம்ம ஹீரோவை எதிரியா பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின் காதல் பார்வையில பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் வழக்கம் போல வயல் பகுதி பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எல்லாம் எடுத்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த வழியா நம்ம ஹீரோன் அவங்க அண்ணன் கூட காலேஜுக்கு பைக்ல போவாங்க. வேணுனே அவங்க கையில இருக்கக்கூடிய பேக்கை கீழே போட்டு அவங்க அண்ணனை பைக்கை நிப்பாட்ட சொல்லி இறங்கி வந்து அந்த பேக் எடுக்கிற மாதிரி ஹீரோவை ஒரு காதல் பார்வையில பார்த்துட்டு போவாங்க. ஹீரோவே கன்ஃபியூஷனோட பாப்பாரு. என்னைக்குமே இப்படி எல்லாம் இவ பார்க்க மாட்டாளே, எதனால இப்படி பாக்குறா அப்படின்னு யோசனை பண்ண ஆரம்பிப்பாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வெளியில கட்டளை போட்டு தூங்கிட்டு இருப்பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் திருட்டுத்தனமா ஹீரோ பாக்குறதுக்காக வீட்டுக்கு வருவாங்க. பட்டுன்னு கண் முழிச்சு நீ எங்க அப்படின்னு சொல்லி சுத்தியும் புத்தியும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. எங்க உன்னோட கேங்கு என்ன அட்டாக் பண்றதுக்காக ரவுண்டு கட்டிட்டீங்களா அப்படின்ற மாதிரி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க கேங்கோட எல்லாம் வரல, தனியா தான் வந்திருக்கேன். கேங்கோட வரும்போது உன்னை ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க முடியல, அதனால தனியா அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவா பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டைக்கு தயாராகிறாங்க. ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இவ சண்டைக்குன்னு கிளம்பி வந்த மாதிரி தெரியல, வேற ஏதோ காரணத்துக்காக வந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு நீங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ விரட்டி விட்டுறாருங்க. அதுக்கப்புறம் எப்போதுமே நம்ம ஹீரோயின் ஹீரோவோட நினைப்பாவே இருக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட டைரக்டா கேட்டுறாங்க, இத்தனை முறை நான் உன் முன்னாடி நடந்து போறேன் வரேன் உன்னை பாக்குறேன், உனக்கு எதுவுமே தோணலையா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எதுவுமே தோணல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒரு வாட்டி கூட தோணலையா அப்படின்னு கேட்கும்போது ஒரு வாட்டி கூட தோணல, முத வீட்டுக்கு கிளம்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ விரட்ட பாக்குறாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க எனக்கு தோணுச்சுடா, எனக்கு தோணுச்சு, என்னுடைய மனசெல்லாம் நீ தான் நிறைஞ்சு கிடக்குற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் காதலை வெளிப்படுத்திடுறாங்க. ரொம்ப ஓப்பனாவே ப்ரோபோஸ் பண்ணிடுறாங்க, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு. நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சாலும் ரெண்டு பேருனால ஒன்னு சேர முடியாது, அதனால எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்கும் இல்ல, அந்த ஃபீலிங்கை நான் வளர்த்துக்க மாட்டேன். அப்படியே நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சாலும் நம்ம ரெண்டு பேரும் மட்டும் பாதிக்கப்பட மாட்டோம், மொத்த ஊருமே கலவர களமா மாறிடும். ஏன்னா நீ ஒரு தரப்பினரா இருக்கிற, நான் ஒரு தரப்பினரா இருக்கிற. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர்த்த பேஸ் பண்ணி ஊருக்குள்ள பிரச்சனை தான் வருமே தவிர நிம்மதி இருக்காது, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அது மட்டும் இல்லாம நீயும் என் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் எல்லாம் மறந்துரு, நீ என்ன லவ் பண்றதுனால மேலும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்ல அப்படியெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நீ இல்லனா நானும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவத்துல அங்க இருக்கக்கூடிய கல்லை தூக்கி வீசுறாங்க. அந்த கல்லு பாத்தீங்கன்னா அங்க இருந்த தேன்கூட்ல போய் அடிச்சு பயங்கரமா தேனி வர ஆரம்பிச்சிருது. ஹீரோன் அப்படியே பயந்து போய் அங்கேயே நின்றுவாங்க. தேன்கூட்ல இருக்கக்கூடிய தேனீங்கெல்லாம் அவங்களை கொட்டுறதுக்காக வர உடனே ஹீரோ சோளக்காட்டு பொம்மையில இருக்கக்கூடிய பெட்ஷீட்டை தூக்கிட்டு போய் ஹீரோனை அப்படியே போத்தி நின்றுவாரு. இருந்தாலுமே பாத்தீங்கன்னா தேனீங்கெல்லாம் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் அட்டாக் பண்ணிரும். இப்ப டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லி நம்ம ஹீரோனுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதே சமயம் தேனி கொட்டினதுனால ஹீரோனுக்கு ஃபீவர் வந்துருங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஹீரோவோடைய அப்பா தான் பேசுறேன், தேனி கொட்டிருச்சு, கொஞ்சம் வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, ஓ உங்க பையனுக்கும் தேனி கொட்டிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதோ வரேன்னு போனை கட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க. டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோ பாக்குறதுக்காக தான் போறாங்க அப்படின்ற விஷயத்தை ஹீரோன் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தேனி கொட்டினதுனால ஹீரோனுக்கு ஹை ஃபீவர் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது ஹீரோக்கும் ஹீரோனை நினைச்சு அக்கறையா இருக்குங்க. ஹீரோனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தோணும். ஹீரோயின் ஒரு பக்கமும் ஹீரோ ஒரு பக்கமும் இருப்பாங்க இல்லையா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சோ டாக்டர் இப்படி சொல்லிட்டு போனாரே அப்படின்ற மாதிரி யோசனையிலேயே உட்காந்துக்கிட்டு இருக்க ராத்திரி கதவு தட்டுற சவுண்டு கேட்குங்க. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான் வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள வந்திருப்பாரு. ஜஸ்ட் எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் பார்க்க வந்தேன் அப்படிம்பாரு. உண்மையிலேயே உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சா அப்படின்னு ஹீரோன் ஆசையா கேட்பாங்க. ஹீரோ ஆமா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கேன், யாராவது பார்த்திருந்தா பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா அப்படிங்கும் போது அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுவாருங்க. அப்புறம் என்ன ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் காதல் கன்ஃபார்ம் ஆயிருது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்போதுமே எலியும் பூனையுமா இருந்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, இப்பெல்லாம் எங்க பார்த்தாலும் அப்படியே ஸ்மைல் பண்றது வெக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. இந்த ஒரு சூழல்ல வழக்கம் போல ஹீரோனுடைய அண்ணா இருக்கிறார் இல்லையா, ஹீரோவுடைய தரப்பு ஆளை தூக்கிட்டு வந்து ஒரு பஞ்சாயத்து விஷயமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாருங்க. அவன் பயப்படுவான் அப்படின்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். ஏண்டா உன்னை தூக்கிட்டு வந்து இங்க கட்டி வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க, சிரிக்கிறியா நீ அப்படின்னு கேட்க, ஊர் பஞ்சாயத்தெல்லாம் இருக்கட்டும் உங்க வீட்லயே ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னடா சொல்ற அப்படின்னு அண்ணன் கேட்க, உங்க தங்கச்சியும் ஹீரோ லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுத்துறாருங்க. என் தங்கச்சியை பத்தியே தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சிடுறாங்க. போய் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்ட பேசு அப்படிங்கும் போது நான் இப்ப கிளம்புறேன், அது மட்டும் உண்மை இல்லன்னு உனக்கு இருக்குது பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த நாள்ல இருந்தே பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் தங்கச்சியோட நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிக்கிறாருங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவையும் ஆட்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் அப்படி ஃபாலோ பண்ணி போனதுல பெருசா எதுவுமே உங்களுக்கு தெரியலங்க. ராத்திரி வழக்கம் போல இந்த கட்டி வச்சிருக்கிற ஆளை பிடிச்சி அடி அடி நடிக்கிறாங்க, எங்களை எல்லாம் முட்டாளாக்க பாக்குறியா அப்படின்ட்டு. நான் சொல்றது பொய் இல்ல நிஜம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அண்ணங்காரன் நம்பாம போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. சோ அதுல கன்ஃபார்ம் ஆகுதுங்க, நம்ம ஹீரோனும் ஹீரோவும்
ஹீரோவும் ஊரை விட்டே ஓடி போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன, ஆல்ரெடி நம்ம ஹீரோ சொன்னது தான், அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஆல்ரெடி 2 வெட்டு கிடக்கிற ஊரு துண்டாகிறதுக்காக பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள ஒரே கலவரங்க. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற கவர்மெண்ட் ஆபீசருக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா ஆவுனா அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாலும் எவனும் பதில் சொல்ற மாதிரி இல்ல. உடனே போலீஸ்க்கு போனை போட்டு போலீஸை வர வச்சிடறாருங்க. அதுக்கப்புறம் போலீஸை வச்சு உங்க மேல கேஸ் போட்டுருவோம், உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டினதுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே சமாதானமாயி எல்லாரும் கலைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு பாத்தீங்கன்னா வாணி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு சிட்டில இருக்காங்க. உடனடியா இவங்க 2 பேரும் கிளம்பி வாணியை மீட் பண்றதுக்காக போறாங்க. வாணி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல ஹீரோனை தங்க வைக்கிறாங்க. அங்கிருந்து இவங்க 2 பேரும் கேரளாக்கு போறாங்க. கேரளால போயிட்டு இவங்க 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட முன்னிலையில இவங்க 2 பேருக்கும் திருமண ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. அப்ப நம்ம ஹீரோ தாலி கட்டலான்னு வரும்போது பட்டுன்னு நிப்பாட்டிடுறாருங்க. தாலி கட்ட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. தன்னோட ஜாதி வெறியா அந்த இடத்துல காட்டுறாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹீரோ பலார்னு ஒரு அரைஞ்சிடறாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல நடந்ததை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு முறை நம்ம ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட டீ கடையில போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பார் இல்லையா, இவளோட திமிரெல்லாம் அடங்கணும்னா ஒரே வழிதான், இவளுக்கு திருமணம் நடக்கணும், கிராண்டா நடக்கணும், அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் முடியணும், அதுக்கப்புறம் புருஷன் வேண்டாம் அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டாரணும், இவ இந்த கிராமத்துக்கே வந்துடணும், அதுக்கப்புறம் இவளோட திமிரெல்லாம் அடங்கிரும் சொல்லி இருந்திருப்பார் இல்லையா. சோ இதை பிளான் பண்ணி ஒரு பழி வாங்கின மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே இவர் பாட்டுக்கு கிளம்பி ஊருக்கு வந்துடுறாருங்க. இப்ப கிராமத்துக்குள்ள என்ட்ரான நம்ம ஹீரோனுடைய அண்ணா பாத்தீங்கன்னா போட்டு பொலவலன்னு புழக்கிறாருங்க. அடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோவை அந்த இடத்துல போட்டு தள்ளுறதுக்காக போகும்போது ஹீரோனுடைய அப்பா தடுக்கிறாரு. அவசரப்பட்டு இவனோட கதையை முடிச்சிட வேண்டாம், இவனை நம்பி தானே அவ போனா, அவளை காணும், அவளும் வந்துட்டோம், சோ 2 பேர்த்தையுமே ஒரே இடத்துல வச்சு கதையை முடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாருங்க. இப்ப ஹீரோக்கு சப்போர்ட்டா ஹீரோடைய ஆட்கள்லாம் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அப்போ ஹீரோனுடைய அப்பா சொல்றாரு, என்னோட பொண்ணை உங்க பையன் தூக்கிட்டு போயிருக்கான், ஆனா உங்க பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, நீங்க முதல்ல உங்க பொண்ணு ஒழுங்கா வளர்த்துருக்கணும், உங்க பொண்ணு ஒழுங்கா வளர்க்காம என் பையனை குறை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல 2 தரப்பினர்களுக்குமே கோவம் வந்துருதுங்க. பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. மறுபடியும் போலீஸ் வந்து இவங்களை எல்லாம் தடுக்குது. இப்ப நம்ம ஹீரோடைய அம்மா திட்டுறாங்க, நீ என்ன வேணா சொல்லிட்டு போடா, ஆனா நீ அந்த பொண்ணு விஷயத்துல பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படிங்கும் போது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, அவ ரொம்ப ஓவரா வாய் பேசுவா, எங்களை வம்பெழுதுகிட்டே இருப்பா, சின்னதா ஒரு விளையாட்டு விளையாடலான்னு விளையாண்டேன், அவ்வளவுதான், அது மட்டும் இல்லாம அவளை பஸ் ஸ்டாப்ல தான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாருங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஊர் முழுக்க பரவ ஆரம்பிக்குதுங்க. ஹீரோ தரப்பினர்கள் பாத்தீங்கன்னா இதை கெத்தா நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஹீரோயின் தரப்பினர்கள் வந்து இதை அவமானமா கருத ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனுடைய அண்ணா இருக்கிறார் இல்லையா, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்துட்டு ஹீரோனை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. சோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்க ஆக்ஷன் எடுங்க, எங்களை அடிதடி பஞ்சாயத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது, ஹீரோயின் இந்த கிராமத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் அண்ணங்காரன் அருவாள் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க தங்கச்சியை போட்டு தள்ளுறதுக்காக. அவ்வளவு கோவத்தோட வந்த அவங்க அண்ணனையும் ஆட்களையும் நம்ம ஹீரோயின் ஒரே வார்த்தையில ஆஃப் பண்றாங்க. நான் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிருக்கேன், ஆனா இங்க வந்து பார்த்தா நடந்திருக்கிறதே வேறையா இருக்குது, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேள்வி கேட்கிறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அவன் ஒண்ணு என்ன கூட்டிட்டு ஓடி போக கிடையாது, நான் தான் அவனை கூட்டிட்டு ஓடி போனேன், என்ன கூட்டிட்டு போறதுக்குலாம் அவனுக்கு தைரியம் இருக்குதா, நான் அவனை கூப்பிட்டு ஊரை விட்டு வெளியில போனா இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நீங்க அவங்க ஆட்களை எல்லாம் அடிச்சு பஞ்சாயத்து பண்ணுவீங்க, இந்த ஊரையே ரணகலமாக்குவீங்கன்னு வந்து பார்த்தா இந்த ஊரே சாந்தமா இருந்துகிட்டு இருக்குது, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்ற மாதிரி கேட்க மறுபடியும் இவங்க எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம பொண்ணை போய் தப்பா நினைச்சிட்டோமே, நம்ம ரத்தம் அப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்த போலீஸ்காரங்க, என்னடா கிராமம் இது இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களோட பிஆர் டீம் வச்சு, அதாவது அவங்களோட கேங்கு கிட்ட எல்லாம் பாத்தீங்கன்னா தான் தான் இதை பண்ணதாகவும் அவனோட மானத்தை வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணதாகவும் சொல்லிடுவாங்க. ஊர் முழுக்க இது வைரல் ஆக ஆரம்பிக்குதுங்க. ஸோ நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கெத்துன்னு ஒரு பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தார் இல்லையா, அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸே எது உண்மை எது பொய்னே தெரியலன்னு கலாய்க்கிற லெவலுக்கு வந்துருதுங்க. இப்போ நம்ம ஹீரோ டென்ஷன்ல என்ன பண்றாருன்னா, அந்த வழியா பைக்ல போன ஹீரோனுடைய அண்ணனை வம்பிழுக்கிறாருங்க. அண்ணன் கடுப்பானவன் வண்டியை நிப்பாட்டிட்டு வந்து ஹீரோவை எதிர்த்து கேள்வி கேட்க ஹீரோ கை வைக்கிறாருங்க. அங்க அடிதடி பஞ்சாயத்து ஆக ஆரம்பிக்குது. உடனே ஹீரோனுடைய அண்ணா ஆளுங்களை வர சொல்ல ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களும் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்க்கே வந்துருதுங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல வச்சு 2 தரப்பினர்களும் போட்டு பொலவலன்னு பொளந்துகிட்டு இருக்க, இதை எப்படி ஹேண்டில் பண்றதுனே இந்த கவர்மெண்ட் ஆபீசரான பவனுக்கு தெரியலங்க. ஒவ்வொரு முறையும் போலீஸை வர வச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனா இங்க பிரச்சனை சால்வ் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மைக்க ஆன் பண்ணி சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாருங்க. இங்க தர்மேனி கார்மேனி அப்படின்னு சொல்லிட்டு 2 தரப்பினர்களா அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல கர்மேனி தார்மேனின்ற ஜாதியே இருக்காது அப்படின்றாரு. எல்லாரும் அப்படி ஷாக்கிங்கோட பாக்குறாங்க. ஏன் இந்த கிராமமே இருக்காது, இப்பதான் கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு தகவலே கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இன்னும் எதுன்னு யாருக்குமே புரியல. இந்த கவர்மெண்ட் ஆபீசர் பவன் சொல்றாரு, பக்கத்து ஊர்ல ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது, அந்த ப்ராஜெக்ட் அங்க வரதுனால நம்மளோட மொத்த கிராமமும் தண்ணிக்குள்ள மூழ்க போகுது, அதனால கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா இந்த கிராமத்தினர்களை எல்லாம் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இந்த கிராமத்துல இருந்து காலி பண்ணிட்டு தான் போறோம். நம்ம இங்க இருந்து காலி பண்ணிட்டு போகும்போது இந்த ஜாதி பிரச்சனை ஊர் பிரச்சனை எதுவுமே இல்லாம போயிரும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாருங்க. கிராமத்தினர்கள் எல்லாருமே பவனை சுத்தி வளைச்சிடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாயா அதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், கவர்மெண்ட் பக்கத்து ஊர்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாங்க, அதனால நம்ம கிராமம் தண்ணிக்குள்ள
மூழ்க போகுது, கவர்மெண்ட் நம்மள அப்படி அனாமத்தெல்லாம் விடாது, எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் தருவாங்க, அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வேற ஏதாவது ஒரு நல்ல பிளேஸுக்கு போய் பொழைச்சிக்க வேண்டியதுதான், அதை பத்தி பேசுறதுக்காக தான் நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. மக்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஜாதி, நம்ம பூமி, நம்மளுடைய பொருட்கள் எல்லாமே இந்த கிராமத்துல இருக்கும்போது எப்படி எல்லாத்தையுமே விட்டுட்டு போக முடியும் அப்படின்ட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா மீட்டிங் ஒன்று ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா பவன் வந்து மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட தலையில ஒரு ஓடு ஒன்று விழுந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருதுங்க. அப்ப நம்ம ஹீரோனுடைய அப்பா அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறி போய் பாக்குறாரு. அதே சமயம் ஹீரோடைய அப்பாவும் பதறி போய் பாக்குறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள 1008 பிரச்சனைகள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமே காமனா இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சப்போர்ட்டிவா போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து கூட்டிட்டு வந்து வீட்டுல விடுறாங்க. ராத்திரி ஹீரோனுடைய அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. அதே சமயம் ஹீரோடைய அப்பா ஹீரோ கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்பி வைக்கிறாருங்க. நாங்க தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் நாங்க தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, யாரா நீங்க எல்லாம் அன்பாவும் நடந்துக்கிறீங்க, சண்டையும் செஞ்சுக்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்குடா அப்படின்ற மாதிரி பவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. எனக்காக நீங்க ரெண்டு தரப்பினர்களும் சண்டை ஓட்டுக்க வேண்டாம், ரெண்டு சாப்பாட்டையுமே நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வாங்கிட்டு இவங்களை அனுப்பிச்சு வச்சிடறாருங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ள நியூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த கிராமம் மூழ்க போகுது. சோ அதுக்குள்ள இந்த கிராமத்தினர்களை கொஞ்சம் கொஞ்சமா கவர்மெண்ட் அப்புறப்படுத்திரும் அப்படின்ட்டு இந்த ஒரு சூழ்நிலையில பவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏன் சார் கொஞ்ச நாள்ல இந்த கிராமமே மூழ்க போகுது, அதுக்கப்புறம் நீங்களே நினைச்சாலும் ஒருத்தர் பார்த்துக்க முடியுமான்னு தெரியல, ஆளாளுக்கு ஒரு திசையில போயிருவோம், அட்லீஸ்ட் இந்த கிராமத்துல இருந்து காலி பண்ணிட்டு போற வரைக்குமாவது எல்லோருமே ஒத்துமையா இருக்கலாம்ல, நம்ம ஈகோவை எல்லாம் விட்டு கொடுத்து போலாம் இல்லையா, குறைஞ்சது 1 மாசமோ 2 மாசமோ தான் நம்ம இங்க இருக்க போறோம், இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாமே, அது ஒரு நல்ல மெமரியா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி பவன் சொல்றாருங்க. இது பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாக்கு ஏத்துக்கும்படியா இருக்குது. அதனால ஆப்போசிட் தரப்பான ஹீரோடைய தரப்ப இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. அதை ஹீரோடைய தரப்பினர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முக்கிய தலைவர்கள் 2 பேருமே சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த கிராமத்தினர்களும் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, விட்டு கொடுத்து போறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஃபைனலி நம்ம ஈகோவை எல்லாம் மறந்துட்டு நம்மளும் ஒத்துமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒத்துமையாயிடுறாங்க. இந்த பசங்க அந்த பசங்களோட வம்புக்கு போறதில்ல, அந்த பசங்க இந்த பசங்களோட வம்புக்கு போறதில்ல, எல்லாரும் ஒத்துமையா போறாங்க, ஒன்னா விளையாடுறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க, ஊரே சேர்ந்து திருவிழாவா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரையே டெக்கர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு ஹீரோனை சைட் அடிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. என்னதான் நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் ஏமாத்தி இருந்தாலும் ஹீரோக்கு லைட்டா ஹீரோயின் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல. அப்படியே அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி ஹீரோனை வர்ணிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அது ஹீரோனுக்கு தெரிஞ்சு போயிடும். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. அது எப்படி இவ எழுந்திருச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போவாரு. மறுபடியும் இவங்க 2 பேருக்குனால கிராமத்துக்குள்ள சண்டை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் ஹீரோவை தடுக்கிறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் 2 பேருமே தனியா ஒரு சந்துக்குள்ள மீட் பண்ணிப்பாங்க. அப்ப இவங்க 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்கன்னு பார்த்தா 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிறாங்க கைஸ். அப்பதான் விஷயம் தெரிய வருது, இது எல்லாமே இவங்களுடைய பிளான் தான் அப்படின்ட்டு. ஹீரோயின் சைடுல இருக்கக்கூடிய ஒரு நபர் இதை பாத்துறாருங்க. மறுபடியும் வந்து எட்டி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் இருக்க மாட்டாங்க, அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய கண் பார்வைக்கு நம்ம ஹீரோனை துரத்திட்டு போற மாதிரி தெரியுங்க. உடனடியா இவங்க 2 பேருத்தையுமே வழிமறிச்சு நம்ம பஞ்சாயத்தை காட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனைகள் எல்லாம் மறந்து ஒண்ணு மண்ணா இருக்கும்போது நீங்க ஏன் புது பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்ற ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு ஓடி போய் கேரளால இவங்க புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு நாள் போட்டிங்ல போகும்போது ஒரு தம்பதியை இவங்க பாப்பாங்க. இவங்கள மாதிரியே ஓடி வந்திருப்பாங்க. இவங்க திரும்ப வீட்டுக்கு போனா பெரிய பிரச்சனை ஆயிரும், எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்துகிட்டு இருப்பாங்க. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அந்த பையனை அந்த பொண்ணோட ஆட்கள் பாத்தீங்கன்னா ஆணவ கொலை பண்றத ஹீரோ கண்ணால பாப்பாருங்க. ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கும். ஊர் மாறிடுச்சு, லாங்குவேஜ் மாறிடுச்சு, இடம் மாறிடுச்சு. அப்படி இருந்துமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் எல்லா இடத்துலயும் இருந்துகிட்டே தான் இருக்குது. இங்க இருந்து எவ்வளவு தூரம் தப்பிச்சு போனாலும் இந்த விஷயம் நம்மள ஏதாவது ஒரு இடத்துல துரத்திக்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வைக்கணும் அப்படின்னு ஹீரோ யோசனை பண்ணியிருக்காருங்க. அந்த யோசனையில இருக்கும்போது தான் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில போய் உட்காந்துருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ தாலியை கட்டாம விட்டுருப்பாரு. ஹீரோயின் கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரறியே கல்யாணம் பண்ணணும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஸோ அந்த பிளானுக்கு மட்டும் நீ கோஆப்ரேட் பண்ணினா போதும் அப்படிங்கும் போது நம்ம ஹீரோயினும் அந்த பிளான் என்ன அப்படின்றத கேட்டுக்கிட்டு அக்செப்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஸோ அந்த பிளானை தான் இவங்க வந்ததுல இருந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் எப்படிடா ஊரறிய நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆக்சுவலா இந்த ஊரே மூழ்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது மொத்தமும் பொய், அது நாங்க கிளப்பி விட்டது தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. இந்த கிராம மக்கள் என்ன ரீசனுக்காக சண்டை போட ஆரம்பிச்சாங்க அப்படின்ற ஹிஸ்டரியே தெரியாம இப்போ வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களையே நாங்க சமாதானப்படுத்தி ஒண்ணு மொன்னா பழக வச்சோம், அடுத்து நாங்க நினைச்ச மாதிரியே ஊரறிய கல்யாணமும் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை நடக்குது. அதாவது சிட்டில இருந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் இந்த ஊருக்கு வந்திருக்காருங்க. சப்போஸ் இந்த ஊருக்காரங்க போய் அங்க இருக்கக்கூடிய அதிகாரியை மீட் பண்ணாங்கன்னா உண்மை என்னன்னு தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால அந்த ஊருக்காரங்க அந்த ஆபீசரை மீட் பண்ண கூடாது, அதுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு பவன் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு போன் பண்ணி சொல்ல, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு ஊரோட குளத்துல ஒரு பாடி கிடக்குது அப்படின்னு சொல்லி பொருளையை கிளப்பி விட்டுறாங்க. மொத்த ஊருமே பாத்தீங்கன்னா அந்த
இடத்துக்கு போயிருது. என்ன ஏதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிய வருது அது நம்ம நினைக்கிற பாடி இல்ல, வேற ஏதோ. பாவீங்களா, ஊர்க்காரங்களை எல்லாம் வர வச்சு டைமை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ஆபீசரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. பேரலா இந்த கிராமத்துக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ கிட்ட கேட்பாங்க, இப்படி பக்காவா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறியே, பட் இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய ஆளே நீ கிடையாது, எப்படி உனக்கு இந்த ஐடியா வந்ததுன்னு கேட்க, அப்பதான் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம ஊருக்கு புதுசா வந்த கவர்மெண்ட் ஆபீசர் பவன் தான் வந்து அவருடைய காலேஜ் ஸ்டோரி என்கிட்ட சொன்னாரு. சோ அந்த ஸ்டோரியை வச்சுதான் நான் இந்த கிராமத்தை இணைக்கிறதுக்கான ஐடியாவை போட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஒரு முறை நம்ம ஹீரோவும் கவர்மெண்ட் ஆபீசர் பவனும் பாத்தீங்கன்னா சரக்கடிக்கிறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்போ இந்த பவன் சொல்லியிருப்பாரு, காலேஜ் படிக்கும் போது நாங்கெல்லாம் கேங்கா பிரிஞ்சுக்கிட்டு அடிதடி பஞ்சாயத்துன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்போம். காலேஜ் முடிய போற அந்த டைம்ல எங்களை அறியாமையே எங்களோட கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சிரும். பேசாம நம்ம காலேஜுக்குள்ள இருக்கும்போது ஒண்ணு மண்ணா இருந்திருக்கலாம், சந்தோஷமா இருந்திருக்கலாம், நம்மளோட மெமரிஸ்ல ஃபுல்லா சண்டைங்களா இருந்துகிட்டு இருக்குது, இனிமேல் இந்த டைம் நமக்கு கிடைக்காதல்ல அப்படின்ற மாதிரி கஷ்டமா இருந்தது. பிரிவுன்ற ஒரு விஷயம் வரும்போது தான் நமக்கு அதோட வேல்யூ என்னன்னே புரியுது அப்படின்னு போதையில சொல்லி இருந்திருப்பாருங்க. அந்த பாயிண்ட் நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டாரு. இந்த கிராமத்துல ரெண்டு ப்ராப்ளம் இருக்குதுன்னா மூணாவதா ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்குவாங்க. அப்ப மூணாவதா ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி விட்டுருப்பாருங்க. தக்காளி அங்கதான் கைஸ் ஒரு ட்விஸ்ட். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோனுடைய அண்ணா கிட்ட ஒரு நபர் மாட்டி இருந்தார் இல்லையா, கட்டி வச்சு கூட அடிச்சு ஹீரோனோட லவ் ஸ்டோரி விஷயம் எல்லாம் தெரிய வந்தது இல்லையா, அந்த நபர் மறுபடியும் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிராமத்தினர்கள் கிட்ட போய் போட்டு கொடுத்துறாருங்க. இவனுங்க எல்லாம் சேர்ந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கானுங்க. இந்த கிராமம் மூழ்க போறதும் கிடையாது, நாம யாரும் காலி பண்ணிட்டும் போக போறது கிடையாது, இவனுங்க எல்லாம் சேர்ந்து பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோட அப்பாவே பாத்தீங்கன்னா ஹீரோ பஞ்சாயத்து ஆபீஸ் கூட்டு வந்து அடி நடிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்களும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. மறுபடியும் பழையபடி ஹீரோ தரப்பு ஒருத்தங்களும் ஹீரோயின் தரப்பு ஒருத்தங்களும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து ஆபீஸ் முன்னாடி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல விடுங்கயா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர்ல நான் பிறந்தது தப்பு, வளர்ந்தது தப்பு, இந்த ஊருக்காரங்க ரெண்டு தரப்பா பிரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சு செத்துக்கிட்டு இருந்தா இந்த ஊர்ல வாழ்றதுக்குன்னு யாருமே இல்லாம போயிருவோம். அதனால வாழ போற வாழ்க்கையை எல்லாரும் ஒண்ணு மண்ணா சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக உங்களை எல்லாம் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன் பாருங்க, என்ன சொல்லணும், எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசுறாருங்க. நேத்து வரைக்கும் ஊர் மூழ்கிறதுக்குள்ள சந்தோஷமா இருந்துக்கலாம், ஊர் முழுகிறதுக்குள்ள பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம்னு பேசிக்கிட்டு இருந்த எல்லாருமே இப்ப ஊர் முழுக போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ரெண்டு தரப்பினர்களா பிரிஞ்சு சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. நல்லா இருக்குங்கடா அவங்க நியாயமும் தர்மமும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கை தட்டுறாரு. ஆளை விடுங்கடா, என்னமோ பண்ணிட்டு சாவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் பெரிய மனுஷங்க எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ராத்திரி ஹீரோக்கு போனை போட்டு, நம்ம ஒரு பிளான் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினைச்சா என்னடா எல்லாமே கைமீறி போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய அண்ணா வந்துடுறாருங்க. இப்போ இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாம் ஒன்று திரண்டு பேசுறாங்க. ஆக்சுவலா எல்லாரும் ஒண்ணு மண்ணா இருக்கும்போது இந்த கிராமம் நல்லா இருந்தது, இதே மாதிரி ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி பேசும்போது தான் இந்த கிராமத்தினர்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓடி போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பேசாம ஹீரோனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா ரெண்டு தரப்பினர்களும் ஒன்னு சேர்ந்துருவோம் இல்லையா, அதுக்கப்புறம் இந்த கிராமத்தினர்கள்லாம் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரோட அப்பாங்க கிட்டயும் அப்ரோச் பண்றாங்க. இந்த அப்ரோச்சை பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கிராமத்தினர்களோட ஆசீர்வாதத்தோட இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றாங்க. எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு, இது ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது இல்லையா. அங்கதான் ஒரு ட்விஸ்ட். மனமேடையில நம்ம ஹீரோ மட்டும் தான் உட்கார்ந்துகிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோயின் வரவே இல்ல. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக போனவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சிங்க. ரூமுக்குள்ள ஹீரோயின் கழுத்தறுக்கப்பட்ட நிலைமையில இறந்து கிடக்குறாங்க. அடிச்சு புடிச்சு எல்லாரும் போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஃபுல்லா ரத்தமா இருந்துகிட்டு இருக்குது. ஹீரோனை தூக்கிட்டு அழுவுறாருங்க. ரொம்ப கட்டுப்பான நம்ம ஹீரோ அங்க இருக்கக்கூடிய அருவாளை தூக்கிட்டு வெளியில வராரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணீங்க, யாரா இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அண்ணனை வெட்டுறதுக்காக போறாருங்க. உண்மையை சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதானே உன் தங்கச்சியை கொன்ன அப்படிங்கும் போது, என் தங்கச்சியை நான் ஏன்டா கொல்லணும், எனக்கு மனப்பூர்வம் விருப்பம்டா அப்படின்ற மாதிரி அண்ணங்கார சொல்றான். கத்திய வீசுன்னு வீசுறாருங்க. அழுவுறாரு. அங்கேயே உட்கார்ந்துடுறாரு. ஹீரோயினை யார் இந்த மாதிரி பண்ணுது அப்படின்னு யாருக்குமே தெரியலங்க. ஹீரோ ரொம்ப வேதனையிலேயே இருப்பாருங்க. அப்பதான் ஒரு விஷயத்த யோசனை பண்ணி பாப்பாரு. இந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே ஒன்னா ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது கூட ஒரே ஒரு டீ கடைக்காரர் மட்டும், இந்த கேஸ்ட் ஆளுங்களுக்கு மட்டும் தான் நான் டீ கொடுப்பேன், வேற கேஸ்ட் ஆளுங்களுக்கு டீ கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாரு. கிராமமே ஜாதி வரியை தூக்கி வீசிட்டு ஹாப்பியா இருக்கும் போது இந்த டீ கடைக்காரன் மட்டும் இப்படி இருக்கிறானா, சம்திங் ராங்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ இந்த டீ கடைக்காரனை பிடிச்சு அடிச்சு விசாரணை பண்றாருங்க. அப்பதான் தெரிய வருது இந்த டீ கடைக்காரன் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்கிறானு. இவன் எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு அம்மா அப்பா அக்கா தம்பி 4 பேர் ஒன்னா இருந்தாங்க. அக்கா லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மானம் போயிருன்னு அப்பா சாப்பாட்டுல விஷம் வச்சுட்டாரு. எல்லாருமே சாப்பிட்டு இறந்து போனாங்க இல்லையா, அதுல இந்த பையன் மட்டும் உயிர் பொழைச்சிருந்தான்.
இருந்திருப்பாங்க. அந்த பையன் தான் டீ கடைக்காரனா இருக்கிறான். எங்க அப்பா ஜாதி தான் முக்கியம், ஜாதியோட கௌரவம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உயிரையே விட்டாரு. ஆனா நீங்க ஈஸியா ஒண்ணு சேர்ந்துட்டீங்க, அப்படியெல்லாம் நான் சேர விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் வரைக்கும் காத்திருந்து ஹீரோனுடைய ரூம்குள்ள பூந்து ஹீரோனுடைய கழுத்தை அறுத்திருந்திருக்காருங்க. நம்ம ஹீரோ கேக்குறாரு, நீ பேசுறதெல்லாம் நியாயமா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா நியாயம் தான், அந்த பொண்ணு எங்க கேஸ்டுக்கு சொந்தமானவ, அவளை எப்படி நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கும் போது, என்னடா இன்னுமே கேஸ்ட்னு பேசிக்கிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் மனுஷனா யோசிச்சு பாருடா. உங்க அப்பா கேஸ்ட பார்த்து உங்க குடும்பத்தையே அழிச்சாரு, இப்போ நீ கேஸ்ட பார்த்து நான் கட்டிக்க போற பொண்ணை கழுத்தை அறுத்திருந்திருக்க, இப்போ நீ ஜெயிலுக்கு போயிட்ட அப்படின்னா உன்னோட குடும்பமும் அழிஞ்சிருமேடா அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. ஜாதிக்காக கொல்றதை விட்டு போட்டு ஜாதியை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இல்லையா, அவனை எதிர்த்து நிக்கணும்டா, அதுதான் உண்மையான கௌரவம், அதுதான்டா வீரன்றது அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு இந்த டீ கடைக்காரன் சொல்றான், இப்ப நீ பேசின வார்த்தைய அன்னைக்கு எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு யாருமே இல்ல, அதனாலதான் நான் அனாதையான, அதனாலதான் நான் இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன் அப்படின்னு இவன் திருந்துற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்டையும் வைக்கிறாங்க. ஹீரோ விவசாய நிலத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு தூக் பூசி எடுத்துட்டு ஹீரோடைய மனைவி வருவாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க, ஹீரோயின் தான். ஹீரோயின் சாகவெல்லாம் கிடையாது, ஆக்சுவலா அவன் கழுத்து அறுத்திருந்தான் இல்லையா, அந்த கத்தி ஆழமா இறங்காதனால அதிர்ஷ்டவசமா ஹீரோன் உயிர் பொழைச்சிட்டாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் இந்த கிராமத்துல சந்தோஷமா வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேற எதனா படத்தை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.